என்கிட்ட சொன்னார், இப்படி எல்லா ஆசீர்வாதத்திலும் என் பிள்ளைகள் வாழ்ந்திருப்பதையே நான் விரும்புகிறேன். அதாவது கொடுத்தாச்சு, கொடுத்ததை தெரியாம அறியாம நம்ம அனுபவிக்காம அவருக்கு முன்னாடி போயிட்டோம்னா உண்மையிலே அவர் வருத்தப்படுறவராக தான் இருப்பார். அவருடைய பிள்ளைகள் நான் என் பிள்ளை பொல்லாதவளாகிய நானே என் பிள்ளை ஆரோக்கியமாகவும் இருக்கணும், நல்லாவும் படிக்கணும், ஞானமாகவும் இருக்கணும், கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாகவும் இருக்கணும், கேரக்டரும் நல்லா இருக்கணும், அவன் வீடு நல்லா இருக்கணும், அவன் காரு நல்லா இருக்கணும். நான் நினைக்கிறேன்னா நீங்க நினைக்கிறீங்களா? பொல்லாதவர்களாகிய நாம் அப்படி நினைக்கும் போது பைபிள் சொல்லுது அவர் பரம பிதா. பிதா அப்படின்னா எட்டர்னல் ஃபாதர்னு அர்த்தம். உனக்கெல்லாம் அவங்க மதரை கொஞ்ச நாள் தான் இருக்க முடியும். இல்லை சொல்கிறேன், ஒரு வேளை இறந்து போயிட்டா என்ன ஆகிடுவாங்க. ஆனால் அவர் எப்படியாப்பட்டவர் ஃபாதர் மதர் தெரியுங்களா? எட்டர்னல் ஃபாதர் மதர். அவர் நம்மளை விரும்புறது என்னன்னா நீயும் நானும் எல்லா ஆசீர்வாதத்திலையும் வாழ்ந்திருக்கணும். எப்படி நம்ம இவ்வளவு ஆணித்தனமாக சொல்ல முடியும்? அவருடைய பிள்ளையாகிய நான் செழித்திருப்பது அவருக்கு சித்தம் நான் எப்படி சொல்ல முடியும்னா, நீங்கள் வேற எங்கேயும் பார்க்க வேண்டாம், அவருக்கு அது சித்தம் தான், செழிப்பு அவருடைய சித்தம் தான், எங்கேயும் பார்க்க வேண்டாம், அவருடைய சிஸ்டிப்பில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். எப்படிங்க அப்படின்னா, நல்லா கவனிக்க, நான் செழித்திருப்பது தவறுன்னு அவர் நினைச்சிருந்தா செழிக்க வைக்கிற எந்த மெட்டீரியலும் அவர் படிச்சிருக்கவே மாட்டார். இஸ் இட் ரைட்? நான் செழிப்பு, இப்போ எல்லாரும் சொல்ற போல செழிப்பு உபதேசிகள் இவங்க ஆன்டி கிரைஸ்ட்டு, எப்போ பாரு ஒருத்தர் அப்படி தான் கமெண்ட் அடிச்சிருக்காரு என்னோட இதில். சிஸ்டர் நீங்கள் ஆல்வேஸ் எப்போ பாரு ஆசீர்வாதத்தை பற்றியே பேசுகிறீங்க. அது பேசும்படி தான் நம்முடைய அழைப்பு. ஏன்னா அவன் ஆசீர்வாதத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது அவனுக்கு. அப்போ நம்ம விரும்பணும்னா முதலாவது நம்ம கேட்கணும். நான் விரும்பணும்னா முதலாவது பேசணும். இங்கே பாருங்க, நீங்கள் கேட்கறதோட நின்றக்கூடாது, பேச ஆரம்பிக்கணும். ஏனென்றால் சிருஷ்டிப்பு எல்லாமே வார்த்தையினால் உண்டானதே தவிர கேட்பதினால் உண்டால. எங்கேயாவது ஆண்டவர் கேட்டார் உருவாயிடுச்சுன்னு இருக்கா? நீங்க கேட்டது உருவாவது உங்க வாழ்க்கையில. நீங்க எதை கேட்டு பேசுறீங்களோ அந்த வார்த்தையில் இருக்கிற நீங்கள் பேசுவதுதான் உங்கள் வாழ்க்கையில மாம்சமாகும். எல்லாம் சொல்லுங்க, நான் செழித்திருப்பது அப்பாக்கு சித்தம் தான். நான் எல்லா ஆசீர்வாதத்தோட செழித்திருப்பது அப்பாக்கு சித்தம் தான். ஏன் அவருக்கு சித்தம்? அவருக்கு சித்தம் நம்ம பார்க்குறோம் தெரியுங்களா? அவருக்கு சித்தம்னு இருந்தாலே அந்த சித்தத்தை தடுக்க கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட் நமக்கு வந்துடும். அப்பாவுக்கு எது சித்தமோ அதை நீங்க தடுக்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க?